இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ப்ரொஜெக்டைல் மோஷன். இதுக்கு முன்னால ப்ரொஜெக்டைல் மோஷன்ங்கிற வேர்ட நம்ம எப்படி சொல்றோம், எப்படி வரோங்கிறத முதல்ல பார்த்துடலாம். போன 2 வீடியோல நீங்க மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெய்ட் லைன் பார்த்திருப்பீங்க. மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெய்ட் லைன்னா இட் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் மோஷன். அதாவது ஒரு பாடி வந்து லெட் அஸ் சே இப்படி போச்சு. இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் போறதுன்னா இட்ஸ் அ ஒன் டைமென்ஷனல் மோஷன். இதே பாடி இப்படி மட்டும் போச்சுன்னா இட் இஸ் அகெயின் அ ஒன் டைமென்ஷனல் மோஷன். மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெய்ட் லைன். இதே பாடி வந்து இப்போ ஒருவேளை இப்படியோ 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 போச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுக்கும் நடுவுல போகுது. ஸோ இட் இஸ் அ டூ டைமென்ஷனல் மோஷன். மோஷன் இன் அ பிளேன். இதுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டும் வேணும், உனக்கு ஒய் கோஆர்டினேட்டும் வேணும். இது வந்து இப்போ நம்ம இதுல பார்க்க போறது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ எனக்கு ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கு, இப்படி ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. நான் ப்ரொஜெக்டைல் மோஷனை வரையணும்னா, அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னா, நீ இப்படி நின்னுட்டு ஒரு பால தூக்கி போடுற. அந்த பால் என்ன பண்ணும்? இப்படியே போயிட்டு மறுபடியும் கீழ வரும். கிரிக்கெட்டர் ஒரு பவுலர் வந்து பால் போடும்போது, பால் வந்து இப்படி போயிட்டு பேட்ஸ்மேன் கிட்ட போகுது. தட் இஸ் அ ப்ரொஜெக்டைல் மோஷன். நீ நார்மலா ஒரு கல்ல இப்படி நின்னு தூக்கி போட்டாலோ, பால் நின்னு தூக்கி போட்டாலோ என்ன பண்ணும்? இப்படி போயிட்டு இப்படி இல்ல. இப்படி மேல போயிட்டு கீழ வருது. நீ ஃபுட்பால் உதைக்கிற. ஃபுட்பால் என்ன ஆகுது? கீழிருந்து இப்படி மேல போயிட்டு மறுபடியும் இப்படி கீழ வருது. இது எல்லாமே ப்ரொஜெக்டைல் மோஷன்ல தான் சேர்த்து. ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனுடைய வேரியஸ் பேராமீட்டர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ let us assume it is launched at an angle theta. ஸோ இதை நம்ம எக்ஸ் காம்பனண்டாகவும் ஒய் காம்பனண்டாகவும் நம்ம வந்து இப்போ இதை ரிசால்வ் பண்ணிக்க போறோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி let us say it is u. அப்போ இதை ux ஆவும் நீ ரிசால்வ் பண்ணிக்கலாம், uy ஆவும் ரிசால்வ் பண்ணிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி uவை எக்ஸ் காம்பனண்டாகவும் ஒய் காம்பனண்டாகவும் ரிசால்வ் பண்ணிக்கலாம். So your x component will be u cos theta. So u cos theta and y component will be u sin theta. To x component and y component. So இந்த பாடி இப்படி போகும்போது at every part இங்க ஒரு horizontal component இருக்கும், ஒரு vertical component which will be trying to act down. Okay, vertical component will always try to act towards the velocity. Right? இப்போ இங்க போறது இந்த பாடி. This is the maximum height. So இது A அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதை B அப்படின்னு எடுத்துட்டு இதை வந்து நம்ம Cன்னு எடுக்கலாம். At every point ரெண்டு காம்பனண்ட் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் the body can reach வந்து நம்ம Hன்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் ஹாரிசான்டலா அது போற டிஸ்டன்ஸை நம்ம R அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ you are going to find out the time of flight. இதுக்கு சில பேராமீட்டர்ஸ். மேக்ஸிமம் ஹைட் இது போறது இல்லையா? இந்த மேக்ஸிமம் ஹைட்ல ரிமெம்பர் வெலாசிட்டி இஸ் 0. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கிருந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போய் 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 இங்கே வெலாசிட்டி 0 ஆகி கீழே வரும்போது வெலாசிட்டி கம்ப்ளீட்டா டிக்ரீஸ் ஆயிடுது. ஸோ யூ ஹாவ் த மேக்ஸிமம் வெர்டிக்கல் ரேஞ்ச் வந்து ஹெச், மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் வந்து ஆர். ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் டைம் டி வித் ரெஸ்பெக்ட் டு த ஒய் டிரெக்ஷன். ஏன்னா ஒய்ல போயிட்டு இப்படி வருது. ஸோ ஃப்ரம் ஏ டு சி. ஸோ இப்போ யூ வில் சே uy இப்படி தானே ஆரம்பிக்குது. ஸோ த வெர்டிக்கல் காம்பனண்ட் u which is uy which is u sin theta. So uy is equal to u sin theta is the initial velocity. Ay is equal to minus g. What is a? A is acceleration due to gravity. Acceleration due to gravity along the y direction நம்ம கேக்குறோம். இப்போ இந்த பாடி இப்படி போறதுனால it is acting against the acceleration due to gravity. So ay is minus g. Let us say time t is equal to t. What is sy? sy ன்னு என்ன? இந்த சைடு எவ்வளவு தூரம் போயிருக்கு, எந்த இது டிராவல் பண்ணிருக்குன்னு எடுத்தேன்னா, இங்க ஆரம்பிச்சு இங்கே தான் முடியுது. along the y direction. You are speaking about y direction. You are not speaking along x directionல நீ கேட்டேன்னா இங்கிருந்து இங்க போயிருக்கு, it is r ன்னு சொல்லலாம். இப்போ இதோட y காம்பனண்ட் நீ எடுத்தேன்னா இங்க ஆரம்பிச்சு இங்கே தான் முடியுது, which means இந்த டைரக்ஷன்ல it has not traveled at all. So you will say sy is equal to 0. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். sx is r. x டைரக்ஷன்ல r போயிருக்கு. அதே இதோட y காம்பனண்ட் நீ எடுத்தேன்னா it is 0 because ஒரே இடத்துல ஆரம்பிச்சு ஒரே ஹைட்ல ஆரம்பிச்சு ஒரே ஹைட்ல தான் இருக்கு.
So let us substitute in this value. S is equal to ut plus half a t square. So what is S? S is 0. What is Y? Y is u sine theta. And let us say t is t. Sorry, not is equal to plus half. What is A? A is minus g. And t is t square. So இதை நம்ம rearrange பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 0 is equal to t காமனா எடுத்துட்டேன்னா you will have u sin theta minus g t by 2. So இதுல பார்த்தேன்னா u sin theta minus gt by 2, that is product of this and this is equal to 0. அப்போ ஒன்னு இது 0வா இருக்கணும், இல்ல இது 0வா இருக்கணும். t 0 கிடையாது. Time is not equal to 0, which means u sin theta minus gt by 2 is equal to 0. So you will get t is equal to 2u sin theta by g. So this is the expression for time. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? We are now going to find an expression for maximum height reached. Okay, இங்கே பண்ணிடுறேன். We are going to find an expression for maximum height that is reached. So maximum height ன்னு நாம் சொல்லும்போது ஏல இருந்து பிக்கு போறது தான் வந்து உனக்கு maximum height. Am I right? So இதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? uy is equal to u sin theta. Maximum height along the y direction. What is the final velocity? Vy equal to 0. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கிருந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போயிட்டு டிக்ரீஸ் ஆகி 0 வருது. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ ஃப்ரம் ஏ டு பி இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஸோ மச், ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. அண்ட் இது ஏற்கனவே பார்த்துட்டோம், ay இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் sy இஸ் ஈக்குவல் டு, ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா sy in the height travel. What is this height travel? Okay, we want only the height. So now sy is equal to h. In the height இது கிடையாது, sy is equal to h. So let us substitute here. V square is equal to u square plus 2as. What is v? V is 0. What is u? U is u square sin square theta plus 2 minus g into h. So you will get 2gh, இந்த மைனஸ் தூக்கி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா is equal to u square sin square theta, or you will get h is equal to u square sin theta by 2g. So this formula for h, which is the height reached, and this formula for time we will be using in all our problems. So இது வந்து basics of projectile motion. இப்போ நான் அடுத்த ப்ராப்ளம்க்கு நான் போறேன், ரைட்? Projectile motion or first problem. A bomb is released by a horizontally flying plane. Plane இப்படி போகுது, horizontally இப்படி போறது plane. Bomb is released. So இந்த பிளேன்ல இருந்து பாம் இப்படி போடுறோம். That's the trajectory of the bomb. Trajectory அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அது போற வழி. இப்போ நான் வந்து ஒரு பாலை இப்படி தூக்கி போட்டா அந்த பால் இப்படி போகுமா, இப்படி போகுமா, இப்படி போகுமா, எந்த வழியை தேர்ந்தெடுக்கும், அதுதான் ட்ரெஜெக்டரி. ட்ரெஜெக்டரிங்கிறது பால் எப்படி, ஒரு பாடி எப்படி போறதுங்கிறது ட்ரெஜெக்டரி. ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேராபோலா, ஸ்ட்ரெயிட் லைன், சர்க்கிள், ஹைப்பர்போலா. இதுல நம்ம முதல்ல சர்க்கிளை விட்டுடலாம். கண்டிப்பா மேலிருந்து போடுற பால் வந்து இப்படி சுத்தி சுத்தி போகாது, சர்க்கிள் கிடையாது. ஹைப்பர்போலா இப்படி கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனா பேராபோலாவா, இது மட்டும்தான் நம்ம கொஸ்டின். பால் வந்து இந்த பாம் வந்து இப்படி போகுதா இல்ல இப்படி போகுதா. சரி, பேராபோலா நீ பேசும்போது இதுவும் பேராபோலா தான், இதுவும் பேராபோலா தான். ஓகே, ஸோ நவ் இப்போ இது வந்து என்ன பண்றது, இங்கிருந்து நீ பாலை போடும் போது ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கண்டிப்பா இந்த பாலுக்கு இருக்கும். தூக்கி விட்டு எறியும் போது இந்த பிளேன் ஒரு வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. ஸோ அதே வெலாசிட்டியில தான் நீ பாலை போடும் போது இந்த பாலுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், விச் யூ கேன் கால் அஸ் u. இந்த டைரக்ஷன்ல ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். ஓகே, இப்போ வந்து வெர்டிகல் வெலாசிட்டி கிடையாது, இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இப்படி மட்டும் தான் போகுது. இப்போ நீ பாலை போட்டுட்டு பிளேன் வந்து இப்படியே போயிடுது. இப்போ இந்த பால் இப்படி போற பால் இருக்கு இல்லையா, பாலை போட்டு பிளேன் முன்னால போயிடுது. இந்த பால் வந்து இப்படி விடுற பால் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் இனிஷியல், ஏன்னா இனர்ஷியா இருக்கு, இனர்ஷியா இருக்கும்போது உடனே அது கீழே வந்துடாது. அதே இனர்ஷியால கொஞ்சம் தூரம் முன்னால போகுது.
முன்னால போயிட்டு இப்போ அதுக்கு உதவி பண்ண எதுவுமே இல்லைன்னு தெரியுது. இப்போ எது டேக் ஓவர் பண்ணுது? இப்போ வந்து இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டேக் ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணும்? இந்த பால் வந்து இனிஷியல் முதல்ல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெர்டிக்கல் ஹரிசான்டல் வெலாசிட்டி குறைஞ்சு வெர்டிக்கல் வெலாசிட்டி ஜாஸ்தியாகி இப்படி கீழே வருது. ஸோ இப்படி முதல்ல ஹரிசான்டல் வெலாசிட்டினால இப்படி முன்னால போயிட்டு அப்புறம் ஹரிசான்டல் வெலாசிட்டியோட காம்பனன்ட் இல்லாம வெர்டிக்கல் வெலாசிட்டி மட்டும் டேக் ஓவர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இப்படி போற பால் வந்து கீழே வந்துருது, which means the ball's path is a parabola. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போலாம். Next problem, two particles are projected simultaneously in the same vertical plane from the same point. இங்க நின்னுட்டு ரெண்டு பார்ட்டிகளை நீ தூக்கி போடுற, both with different speeds. வேற வேற வலது கை இடது கையில தூக்கி போடுறோம்னு வச்சுக்கலாமே, both with different speeds and different angles with the horizontal. Okay, so என்ன நம்ம சொல்றோம்னா இங்க நின்னுட்டு ரெண்டு தூக்கி போடுற, வேற வேற ஸ்பீட்ல போகுது, வேற வேற ஆங்கிள்லயும் போகுது. ஓகே, இதோட ஸ்பீடு வேற, இதோட ஸ்பீடு வேற. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு v1, இது v2, டிஃபரெண்ட் வெலாசிட்டிஸ் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல நீ தூக்கி போடுற. the path of one as seen by the other. ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது இதோடைய பாத் என்னவா இருக்கும்? ரெண்டும் சேர்ந்து போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்கிருந்து பார்க்கும்போது இதோடைய பாத் என்னவா இருக்குங்கிறது கொஸ்டின். ஸோ v1 velocity of the first one is equal to u1 cos theta 1 I plus u1 sin theta 1 minus gt into j. Now let me explain this equation. So இதோடைய velocity component மட்டும் எடுப்போம் நம்ம. இப்படி போகுது, கரெக்டா? ஸோ இது வந்து இந்த ஆங்கிள் நான் theta 1 அப்படின்னு எடுத்துட்டேன்னா இதோடைய x component is cos theta. So u1 cos theta 1. ஸோ இது நம்ம I J Kன்னு ரிசால்வ் பண்ணியிருக்கோம்னா வெக்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ u1 cos theta 1 I. So I am not having the acceleration part here. Okay, so v square is v is equal to u plus at. அதை நம்ம இங்க யூஸ் பண்றோம். v is equal to u plus at ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபேக்டர் இங்க இல்லாததுனால ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல a is equal to 0. ஸோ எக்ஸ் காம்பனன்ட்ல இது மட்டும் வருது. இப்போ y காம்பனன்ட்ல எடுத்தீங்கன்னா இதோடைய y காம்பனன்ட் வந்து sin theta இல்லையா? ஸோ u1 sin theta 1 and plus at இல்லையா, where a is equal to minus g. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இப்படி வந்து ஆக்ட் பண்றதுனால ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா போறதுனால a is always equal to minus g. ஸோ u1 sin theta 1 minus gt into j. இது வந்து v1. Now let us இதே மாதிரி let us have an equation for v2. இதே மாதிரி தான் வரும், u2 cos theta 2 I plus u2 sin theta 2 minus gt into j. Now let us say difference between எது வேணா கிரேட்டரா இருக்கலாம் நமக்கு தெரியல. So we'll say v12 is equal to v1 minus v2. So you will end up with, இந்த I எல்லாம் நீ காமனா போட்டேன்னா u1 cos theta 1 minus u2 cos theta 2 into I plus நான் காமன் ஃபேக்டர் போடுறேன் u2 sin theta 1 u1 sin theta 1 minus u2 sin theta 2. See, this gt will get cancelled. Minus of minus வரும்போது பிளஸ் ஆயிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் into g. இப்போ இதை பார்த்தீங்கன்னா this is always going to be a constant, which means v12, the difference v12 is not at all varying, ஒரே velocity தான் இருக்கு, which means as seen from one, the other is going to be what? The other is going to travel in a straight line, making a constant angle. That will be your answer. இதோட ஆப்ஷன்ஸ் இங்க கொடுக்க மறந்துட்டேன். As seen from one, the other will travel in a straight line. Okay, next go to the next problem. Airplane is flying horizontally. எதுவுமே படிக்கும் போது உடனே விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, an airplane is flying horizontally with a speed of 360 km per hour
releases a bomb. So what do you have here? Horizontal speed is ux is equal to 360 km per hour. Releases a bomb at a height of 490 meter. So distance or height, whatever you can say, is equal to, let us say height is equal to 490 meter. Okay, if g is equal to 9.8, that is acceleration due to gravity, it will strike the ground at, so எந்த கிலோமீட்டர்ல it will strike the ground அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க இது பண்ணது உங்களுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ எஸ். ஸோ யூ கேன் யூஸ் த ஃபார்முலா. இது வந்து ஃப்ரீ ஃபாலா போறது. ஸோ யூ கேன் யூஸ் த ஃபார்முலா ஹியர். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இப்படி இப்படி வந்து டிராப் பண்றாங்க. இப்படி டிராப் பண்றதுனால what happens is, ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலா படி your initial velocity along y direction is going to be 0. Okay, so which means here, so ux is 360 whereas uy is going to be 0. So you can say s is equal to, this is 0 ங்கறதுனால you can say s is equal to half a t square. Okay, so இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, first time கண்டுபிடிக்கலாம். So time t square will be equal to 2g by h, 2h by g, or you can say t is equal to root of 2h by g. This will give you the time. So இதை நீ substitute பண்ணேன்னா t is equal to 2 into 490 by 9.8, the whole root, which is t is equal to 10 seconds. Okay, so நம்ம இப்போ time கண்டுபிடிச்சிட்டோம். Time கண்டுபிடிச்சிட்டோம்னா the distance at which it strikes the ground will be given by time கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? So you know velocity is equal to distance traveled by time taken, or now s is equal to v into t. So you know velocity. So the distance at which it strikes the horizontal the horizontal distance is equal to velocity, which is given here, which is the horizontal velocity is 360 into time, what you have found out from here, which is equal to 10. This is, what is this time? This is 10 seconds, but this is kilometer per hour. So what should you do? 10 divided by 3600. So what are you going to get? You are going to get 1, which is 1 kilometer. So your answer is 1 kilometer, right? Projection at which the angle of projection in which the horizontal range and the maximum height of the projectile are equal is, அதாவது angle கேட்டிருக்காங்க. எந்த கண்டிஷன்ல இப்படி ஒரு projectile போறது. ஓகே, இப்படி ஒரு projectile போறது. இது வந்து உங்களுடைய height h, இது horizontal range r. So என்ன சொல்றாங்கன்னா h is equal to r ஆ இருக்கும்போது angle என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணணும். h உடைய ஈக்குவேஷன் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g, r உடைய ஈக்குவேஷன் u ஸ்கொயர் sin 2 theta by g. So u square cancel ஆயிடுது, இங்க g cancel ஆயிடுது. So you will have sin square theta by 2 is equal to sin 2 theta. இதை நம்ம எப்படி எழுதலாம்? sin square theta by 2 is equal to 2 sin theta cos theta. Am I right? So what will you ultimately end up with? Sin theta, because sin square theta la or sin theta cancel ஆயிடுது. இங்கே எடுத்துட்டு வாங்க. sin theta by cos theta is equal to, இந்த 2 இங்கே எடுத்துட்டு போனேன்னா what will you get? You will get 4. So what will you get? You will get sin theta by cos theta na tan theta. Tan theta is equal to 4. So which means theta is equal to tan inverse of 4. Okay. So let us see this problem. A cricketer can throw a ball to a maximum horizontal distance. அதாவது இங்கிருந்து எவ்வளவு தூரம் போட முடியும்? of 100 meter போட முடியுமா? How much high above the ground can the cricketer throw the same ball? இப்படி இவ்வளவு தூரம் போட முடியற கிரிக்கெட்டர் வந்து இந்த உயரத்துக்கு எவ்வளவு உயரத்துக்கு போட முடியும் அப்படிங்கிறது கேள்வி.
இப்படி வந்து அவனால 100 மீட்டர் வரைக்கும் போட முடியும். அப்ப இப்படி வந்து எவ்வளவு தூரம் போட முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாரிசான்டல் இதுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம். ஸோ ஆர் மேக்ஸ், ஸோ லெட் அஸ் சே ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் sin 2 theta by g. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். u square sin 2 theta by g. Now இப்படி வந்து ஒரு பால் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸுக்கு போனோம்னா the angle of projection theta has to be equal to 45. If theta is equal to 45, 2 theta is equal to 90. So what will you have? So sin 90 is equal to 1. So you will have r max. The maximum distance is u square by g. So what is r max? R max ங்கிறது அவன் த்ரோ பண்ண மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் which is 100 is equal to u square by g. ஸோ இதுக்கான இது நமக்கு கிடைச்சிருச்சு. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸுக்கான ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெர்டிக்கலா எவ்வளவு தூரம் தூக்கி போட முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வெர்டிக்கலா லான்ச் பண்றதுன்னு எடுத்தீங்கன்னா என்ன இதுல வந்து மேக்ஸிமம் ஹைட் இஸ் காட் when it's thrown vertically, அதாவது இப்படி நேர போட்டாதான் மேக்ஸிமம் ஹைட் உனக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீ பார்த்தேன்னா இப்படி மேலே போடும்போது ஃபைனல் வெலாசிட்டி v இஸ் 0. உனக்கு எப்போவுமே தெரியும் மேக்ஸிமம் இதுக்கு போயிடுச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி v இஸ் கோயிங் டு பி 0. ஆல்சோ a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் g. இதை நம்ம எல்லா ஃபார்முலாலையும் பார்க்குறோம். ஸோ லெட் அஸ் சே b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் b square minus u square அப்படி எடுத்துக்கலாம். v square minus u square is equal to 2gh. இல்லைனா v square is equal to u square plus 2h எடுத்துக்கலாம். நான் கன்வீனியன்ஸ்க்காக இப்படி எடுத்துருக்கேன். v square minus u square is equal to 2gh. But what is this v? v is the final velocity which is going to be 0. Okay. So you will have, what is you will have u square is equal to minus 2gh. height. நீ என்ன கண்டுபிடிக்கணும்? நீ கண்டுபிடிக்க வேண்டியது வந்து height. மைனஸ் சைனை இக்னோர் பண்ணிடலாம் because it is not a vector. So you can say h is equal to u square divided by 2g. Or you can say 1 by 2 into u square by g. ஏன்னா u square by g க்கு எனக்கு இங்க already value இருக்கு which is 100. So you will have 100 divided by 2 which is equal to 50, which is the maximum height he can throw is 50 meter. Okay. So இதுல வந்து projectile motions பத்தி சில ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல வந்து motion in a plane பத்தி more problems நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது requirement இருந்தாலும் நீங்க comment sectionல போடுங்க. I'll try to address it.